முக்கிய செய்தி. குடிநீர் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார். இன்றைய சட்டசபை கூட்டத்தில் குடிநீர் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து குடிநீர் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இன்னும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்று திருச்சி மாநகராட்சி விளக்கம் கொடுத்திருக்கும் நிலையில் குடிநீர் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல். எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக. இது குறித்த விவரம் என்ன? இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது. அப்போது திருச்சி மாநகரத்தில் அதாவது 10வது வார்டு 15 நாட்கள் குடிநீர் கழிவுநீர் கல்வாய் அதாவது குடிநீரில் ஆர்பாய்க்கார தண்ணீரானது கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் பலமுறை குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தோம். மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அங்கு பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்றும் அதே போல 50க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதில் 5 நபர்கள் உயிருக்கு ஆபத்தான தீவிரமான சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து குடிநீர் கழிவுநீர் கலந்து அதிகாரி நடவடிக்கை எடுத்திருந்தால் அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்றும் அதாவது தவறிய என்றும் அதே போல அவர்களை அதாவது அப்பகுதி மக்கள் அவர்களை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களுக்கு மக்கள் மற்றும் குடிநீர் மாதிரி எடுத்து அதாவது பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.